நமஸ்காரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவையின் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்டாள் இந்த பாவை நோன்பு விரதம் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை விளக்குகிறாள். அவள் சொல்கிறாள், இந்த நோன்பின் பொழுது நாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமன் அவதாரம், திருவிக்கிரமன், அவனுடைய சொந்த பெயரான உபேந்திரன், இந்த அவதாரத்தை பற்றி இங்கு குறிப்பிட்டு அந்த வாமனன் திருவிக்கிரமனின் நாமத்தை ஜபித்தபடி நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அவ்வாறு அனுஷ்டிக்கையில் நமக்கு ஏற்படும் செல்வங்கள், நமக்கு ஏற்படும் வளமைகளை பற்றி சொல்லுகிறாள். நமக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே வளமை ஏற்படும். அவள் சொல்கின்றால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பொழிந்து, அதாவது மாதத்திற்கு 3 முறை மழை பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள, வயல்வெளிகளில் நன்றாக மழை பெய்து நீர்வளம் மிகுதியால் நெல் பயிர்கள் நன்றாக வளர்ந்து ஓங்கிய பெரும் சென்னல்லாக இருக்குமாம். அப்படி இருக்கும் அந்த வயல்வெளியில் எப்பொழுதுமே நீர் நிரம்பி இருப்பதால் அந்த நீரில் கயல் மீன்கள் புகுந்து விளையாடுமாம். ஏரி குளங்களிலிருந்து தண்ணீர் வரும் வாய்க்கால் வழியாக அந்த கயல் மீன்கள் வந்து வயல்களின் நடுவில் அவை விளையாடுமாம். அதைத்தான் அவள் ஓடு கயல் உகள, அந்த வயல்களுக்கு நடுவில் கயல் மீன்கள் விளையாடி கொண்டிருக்கும். அவ்வளவு வளமையான வயல்வெளிகள் இருக்கும். பிறகு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த வயல்வெளியின் ஓரங்களில் பூங்குவளை மலர்கள், கரிய நிறத்தில் கருநீல நிறத்தில் இருக்கும் பூங்குவளை மலர்கள், இந்த மலர்கள் மலர்ந்து குலுங்கி கொண்டிருக்கும் பொழுது அதில் பொறிவண்டுகள் வந்து அதில் இருக்கும் தேனை குடித்து அந்த தேனை குடித்த மயக்கத்தில் அந்த மலர்களிலேயே உறங்கி கொண்டிருக்குமாம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைவற்றை வாங்க. அங்கே இருக்கும் பசுக்கள், ஆயர்பாடியில் இருக்கும் பசுக்கள் எல்லாம் மிகுதியான மழையால் மிகுதியான புற்கள் வளர்ந்து அந்த புற்களை சாப்பிட்டு அந்த மாடுகள் நன்றாக வளமையோடு செழிப்பான மாடுகளாக இருக்கும். அந்த மாடுகளின் முளைகள் எல்லாம் பால் நிரம்பி வழியுமாம். வைக்கும் குடம் எங்கும் அவை ஒரு கறவையிலேயே அந்த குடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு பாலை கொடுக்கும் பசுக்கள். அந்த பசுக்கள் சாதா பசுக்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டாள் சொல்கிறாள், வள்ளல் பெரும் பசுக்கள். ஏனென்றால் அவை பாலை நமக்கு வழங்கி நம்மை வாழ்விப்பதால் அவை வள்ளலாக மாறுகின்றன. இந்த மாதிரியான நீங்காத செல்வங்களை பெற்று நாம் வாழலாம். எப்பொழுது வாழ முடியும்? இந்த பாவை நோன்பை அவள் சொல்லும் கிரமப்படி வாமனன் நாராயணன் அவதார திருநாமங்களை உச்சரித்தபடி நாம் வாழ்வதால் நமக்கு இந்த வளமைகள் கிட்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். இன்னொரு முறை பாசுரத்தை உங்களுக்காக தருகிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நாம் எல்லோரும் ஆண்டாளையும் கண்ணனையும் வணங்கி கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணா போற்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.